ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அது வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொண்டக்கடலை பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வந்து 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு அது காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிடலாம். ஒரு துண்டு பூண்டு ஒரு 10 பல், புதினாவும் கொத்தமல்லி, தயிர் ஒரு அரை கப்பு, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணிக்கு உள்ளதெல்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் தேவையான அளவு. இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வந்து நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். காலையில் அப்புறம் கொஞ்சோண்டு வெந்நீர் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி ஊற வச்சுருந்தேன். அப்புறம் மதியானம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வெந்திருந்தது. போடும்போது காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்தது. வெந்நீர் செஞ்சு வேக ஒரு 5-6 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வெந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுமாரி இதுன்னு பார்க்கலாம். செஞ்சு எல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா வெந்திருந்தது. எடுத்து இது பண்ணி வச்சுட்டேன். மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து கொஞ்சம் சூடு வரட்டும். சூடு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் பட்டை, கிராம்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுடலாம். இந்த தாளிக்கிற ஐட்டம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி போட்டுங்க. நீங்கள் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பிரியாணியெல்லாம் ஏலக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் போட்டுங்க, இல்லைன்னா போட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப கருக விட்டுக்க வேணாம். கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வேண்டாம். சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கொஞ்சம் வதங்கினாலே போதும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். அதை நல்லா மொருவலாகவும் வதக்க வேண்டாம். சும்மா லைட்டாக வதக்கி அந்த பொன்னிறமாக லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வதக்கணும். அது கொஞ்சம் லேட்டாகும். அதுதான் ஒரு இது. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு செஞ்சு கூட ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஐடியா இல்லை. சரி, அப்புறம் காலையில் திடீர்னு யோசனை, சரி செய்யலாம் அப்படின்னுக்காக கொஞ்சம் வெந்நீர் தண்ணி ஊற வச்சு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு வெந்நீர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றினேன். கொஞ்சம் நல்லா ஊறிட்டு காலையிலே ஊற வச்சேன். கொஞ்சம் நல்லா மதியானம் செய்யறதுக்கு நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வேக வச்சுட்டேன். சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். 2 தக்காளி நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா இந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. தக்காளியும் நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி வதங்கிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். ரவோண்டு நம்ம உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கூட கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணுவேன். ரவோண்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு, சால்ட்டு, கல் உப்பு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டுட்டு கல் உப்பு இந்த போடுற பாருங்க. கல் உப்பு லைட்டாக வதங்கிறதுக்காக, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் தக்காளி. அதுக்காக லைட்டாக நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்புலாம் போட்டோமா, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கூடவோ குறைச்சியோ உங்கள் விருப்பம்தான். அப்படி போட்டுங்க, தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் 1.25 டம்ளர், 1 டம்ளர் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கூட போட்டேன். 1.25 டம்ளர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்தது.
2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் கரெக்டாக செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு இதாக பண்ணி செஞ்சேன். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு அரைச்சி வச்சுருக்கத ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனால் நான் அதுக்காவாசி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இந்த ஸ்பூன் தான் கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்கிறவாசி நான் 2.5 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். எண்ணெய் பத்தலை, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் இருக்கா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு வதக்கி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கேன் நான். புதினாவும் கொத்தமல்லியும் அது நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து தயிர் இருக்க 1 கப்பு, ஒரு அரை டம்ளர் தயிர், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை டம்ளர் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் அரை டம்ளர் தயிர் பச்சடி வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கணும். மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொண்டக்கடலை நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், நல்லா 2ஆக உடையுது, வெந்திருக்கு. இப்போ வந்து கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா ஈவனாக நல்லா வதக்கி நல்லா ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோமா, மிளகாத்தூள் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு தக்காளிலாம் போட்டிருக்கோமா, தக்காளி அந்த கொண்டக்கடலை அந்த ஈரமே வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடும். நீங்கள் வேணும்னா எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும், ஈவனாக கரெக்டாக இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வதக்க நல்லா இது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதேமாரி தண்ணி வந்து கொஞ்சம் பிரியாணி நம்ம தண்ணி கம்மியாக வைப்போம் பார்த்தீங்களா, அதேமாரி கம்மியாக போட்டுங்க. நான் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு லைட்டாக உப்பு சேர்க்குறேன். லைட்டாக உப்பு நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு 1 டம்ளருக்கு நீங்கள் வந்து 2.5 டம்ளர் தண்ணி வைக்கலாம். ரொம்ப நீங்கள் புலவா வேணும் அப்படின்னா 2.5 டம்ளர் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொண்டக்கடலை வந்து வெந்தது தான், நீங்கள் வந்து தண்ணி கூட இது பண்ண வேணாம், கொண்டக்கடலை வெந்தது தான். அதனால் உங்களுக்கு பெரட்டுனா சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வந்து நான் தண்ணி வந்து அளந்து தான் ஊற வச்சு, அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி அளவுலாம் எல்லாம் சேர்ந்து தான் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதையே ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் இதாக இருந்த மாரி இருந்தது, மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 வரையும் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க, கூடவோ கம்மியாவோ இப்படி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கிறோம். எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் நான் வந்து ரொம்ப காரம் சேர்த்துக்கல. மீடியமான சைஸ் தான் நான் போட்டிருக்கேன், கரெக்டான சைஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா மேலே பபுள்ஸ் வரட்டும். நல்லா பபுள்ஸ் வந்தோடனே தண்ணி ஊற்றி அரிசி போடுங்க. இப்போ மேலே வந்துடுச்சு பபுள்ஸு, நல்லா அரிசியை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மேலே நல்லா பபுள்ஸ் வரணும். உங்களுக்கு கொதிக்கணும், ஓரத்தில் அப்படியே வரும் பாருங்கள், அதேமாரி ரொம்ப தளபலன்னு கொதிக்க வேணாம். மேலே அந்த குக்கர் ஓரமாக பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 விசில் வந்த பிறகு நிப்பாட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாம் இருந்த அரிசியெலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சமாக லைட்டாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இதில் ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம்.
அப்புறம் நீங்கள் சாப்பாடு குக்கரை வெந்த பிறகு சாப்பாடு போடணுன்னா கலக்கணுன்னா உங்களுக்கு சாதம் உடஞ்சி போயிடும், குழவா போயிடும். அப்புறம் இப்போ இருக்கிற கரெக்டாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு விசில் வந்த பிறகு வெயிட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4லேருந்து ஒரு 3-4 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக இதாக இருக்கும். உங்களுக்கு வெந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். உடச்சிடாமல் நம்ம பார்த்து கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரமாக பார்த்து நம்ம இது பண்ணணும். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு. விசிலும் அந்த வெயிட்டும் இது பண்ணி விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அப்படியே ஓரமாக எடுக்கணும். நம்ம ஓரமாக எடுத்தால் தான் சாதமும் உடையாது, நல்லா பொலன்னு இருக்கும். நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக. நல்லா செமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. சூப்பராக இருக்குது சாதம். அப்படியே பொலன்னு சாதம் சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெங்காயம் வந்து தயிர் பச்சடிக்கு பார்க்கலாம். வெங்காயம் இது பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக முடிக்கிங்க. ரொம்ப மூடிங்கன்னா அந்த ஸ்டீலே வெந்துடும், ரொம்ப குழவா போயிடும். இப்போ வந்து 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் பச்சடிக்கு. நல்லா 2 வெங்காயம் நல்லா நைஸாக அப்படியே நம்ம பிரியாணிக்கு அரிஞ்சோம் பார்த்திங்களா, அதேமாரி நைஸாக பாருங்கள் மெலிசாக அரியணும். லைட்டாக நீட்டு வாக்கத்தில் அரியணும். மெலிசாக அரியணும். அரிஞ்சு நல்லா இதுமாரி உதுத்து விட்டுட்டு பிசைஞ்சு விட்டுக்குங்க. நல்லா உதுத்து விட்டிங்கன்னா நல்லா ஒன்று உதறி அப்படியே இதாகிடும், தனித்தனியாக போயிடும். செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச அளவு பார்த்து இருக்கிறதே கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பல கொஞ்சம் கூட போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 டம்ளர் போட்டு செஞ்சுருக்கேன். கொண்டக்கடலை வந்து 1/2 டம்ளர் போட்டு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது வேணும் அதுக்காக கொஞ்சம் போட்டு செஞ்சுருக்கேன். வெங்காயம் வந்து பச்சடிக்கு தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.